வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே! அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். லோக்சபா தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி வரும் நிலையில் சென்னை அதாவது தென் சென்னை தொகுதியிலிருந்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 34,793 ரேஷன் கடைகள் இயங்கி வருகிறது. இந்த ரேஷன் கடைகளின் மூலயமாக சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் கோடான கோடி மக்கள் நேரடியாகவே பலன்களை பெற்று வருகிறார்கள் மக்களே. அதே போல பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கடைகளில் பயோமெட்ரிக் முறையில் அடிக்கடி செயலிழந்து விடுவதினால் பொருட்கள் விநியோகிப்பதில் தாமதம் ஏற்படுவதாக புகார்கள் சென்ற வண்ணமாகவே இருந்தன. அதனால்தான் அனைத்து நியாய விலை கடைகளுக்குமே கருவிழி பதிவின் மூலயமாக பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மக்களே. விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கருவிழி பதிவு மூலயமாக பொருட்கள் வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணியும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே நம்பிக்கை தெரிவித்திருந்தார். தமிழகம் முழுவதும் உள்ள 35,750 ரேஷன் கடைகளில் பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவிகள் மாற்றப்பட்டு வருகின்றன. தற்போது விரல் ரேகை பிரிண்டர் சாதனம் விழித்திரையுடன் கூடிய விற்பனை முனைய கருவிகள் வைக்கும் பணிகள் நடந்து வருகிறது மக்களே. அந்த ஒரு வகையில்தான் தென் சென்னை பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளிலும் இந்த ஒரு பணி துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களே. இந்த ஒரு நிலையில்தான் இன்றைய தினம் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதையடுத்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று தென் சென்னையிலிருந்து வெளியாகி இருக்கிறது மக்களே. மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், சைதாப்பேட்டை, தாம்பரம் உட்பட 9 மண்டலங்களில் உள்ள 898 ரேஷன் கடைகள் இன்றும் நாளையும் புதிய கருவிகள் வைக்கும் பணி நடக்கிறது. இதனால அந்த கடைகள் 2 நாட்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாயிருக்கு மக்களே. வரும் 6ஆம் தேதி முதல் அதாவது நாளை மறுநாள் வழக்கம் போல ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று உணவு வழங்கல் உதவி ஆணையர் தெரிவிச்சிருக்கிறார் மக்களே. இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.